ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு. மே 1ஆம் தேதி முதல் சேமிப்பு கணக்கு கட்டணத்தில் மாற்றம் கொண்டு வர போவதாக வங்கிகள் சார்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடப்பு ஆண்டு 2024-2025 நிதியாண்டு தொடங்கியது முதல் வங்கி நிறுவனங்கள் பலரும் கட்டண விதிகளில் பல்வேறு மாற்றங்களை செய்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது ஐசிஐசிஐ வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களின் IMBS, DD உள்ளிட்ட பரிவர்த்தனைகளின் கட்டணங்களை திருத்தி அமைக்கப்பட்டு உள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்த புதிய கட்டண விதிகள் 2024 மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். புதிய விதிகளில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, முதல் விதியாக IMBS ஒரு பரிவர்த்தனையை மேற்கொள்ளும்போது ரூபாய் 1000க்குள்ளே இருந்தாக்கா அதுக்கு சார்ஜஸாக ரூபாய் 2.50 வசூல் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ரூபாய் 1000 முதல் ரூபாய் 25,000 வரை இருந்தாக்கா நீங்கள் பணம் அனுப்பக்கூடிய இந்த தொகை 1000லேருந்து 25,000 ரூபாய்க்குள்ளே இருந்தாக்கா ரூபாய் 5 வந்து வசூல் செய்வோம்ன்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரூபாய் 25,000 முதல் 5 லட்சம் வரை நீங்கள் வந்து பண பரிமாற்றம் செய்கிறீங்கனாக்கா IMBS மூலமாக இதுக்கு வந்து ரூபாய் 15 வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 25 செக் புக் வர கட்டணம் இல்லை. அதற்கு மேலே ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் 4 செலுத்த வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக டெபிட் கார்டுக்கான ஆண்டு கட்டணம் ரூபாய் 200, கிராமப்புறங்களில் ரூபாய் 99 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ நகரத்தில் இருக்கீங்கனாக்கா உங்களுடைய ATM கார்டுக்கு 200 ஆண்டு சார்ஜ் பிடிப்பாங்க. ஸோ ஆனுவல் ஃபீஸு. அதே போலவே கிராமப்புறங்களில் இருக்கீங்கனாக்கா கிராமப்புற இருக்கக்கூடிய வங்கியாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ரூபாய் 99 வந்து ஆனுவல் ஃபீஸாக ATM ஆனுவல் சார்ஜஸ் ஃபீஸாக எடுக்கிறாங்க. அடுத்தது கையொப்பம் சரிபார்ப்பு மற்றும் செக் திருத்தம் கட்டணம் தலா ரூபாய் 100 அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக ECS, NACH அதாவது டெபிட் ரிட்டர்ன்ஸ் காரணங்களுக்கான கட்டணம் வந்து தலா ரூபாய் 500 வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. DD அல்லது POவின் மறுமதிப்பீட்டு அல்லது நகல் மற்றும் ரத்து போன்றவற்றுக்கான கட்டணம் வந்து ரூபாய் 100 வசூலிக்கப்பட போவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய கட்டண விதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ICICI வாடிக்கையாளர்களுக்கு. ஸோ ICICIயில் யாரெல்லாம் சேமிப்பு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் IMBS மூலமா நீங்கள் வந்து பண பரிவர்த்தனை ஆன்லைன் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஸோ அதுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதாவது குறைந்தது 1000 ரூபா நீங்கள் அனுப்புனீங்கனாக்கா அதுக்கு 2.50 சார்ஜஸாக வசூலிக்கப்படும். அதுவே 1000லிருந்து 25,000க்குள்ளே நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்கனாக்கா அதுக்கு 5 ரூபா வந்து சார்ஜஸாக வந்து வசூலிக்கிறாங்க. அடுத்தது ரூபாய் 25,000 முதல் 5 லட்சம் வரை நீங்கள் வந்து IMBS மூலமா பண பரிவர்த்தனை பண்ணுறீங்கன்னா அதுக்கு 15 ரூபா வந்து சார்ஜஸாக வசூலிக்கிறாங்க. ஸோ இது போலவே செக் புக்குக்கும் வந்து சார்ஜஸ் இருக்குது. ATM டெபிட் கார்டு அதுக்கும் ஆனுவல் ஃபீஸ் வந்து சார்ஜஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா ICICI வாடிக்கையாளர்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுபோல் அனைத்து வங்கிகளிலுமே அந்தந்த பண பரிவர்த்தனைகள் முறைகளையும் அக்கௌண்ட்டுகளுடைய விதிமுறைகளையும் மாற்றி வந்துட்டுருக்காங்க. ஸோ இது தொடர்பாக மீண்டும் அடுத்த வங்கிகள் ஏதாவது செய்தி வெளியிட்டிருந்தாக்கா கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். ஸோ இந்த அறிவிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணால் லைக் பண்ணுங்கள். இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.